பெரியம்மா வந்து காஃபி போட போறேன். மாறா பிரஷ் பண்ணிட்டியா? என்ன நடக்கு? என்ன நடக்கு? காஃபி குடி, மணிக்கு பேரு பழைய காஃபி குடிச்சுக்கோ. பாடு பாடு பாடு. அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிருக்கேன். மாறா பாடு. தாத்தா வராது. அப்புறம் தாத்தா என்ன வச்சிருக்கேன்ல பெரியமா ஆன் பண்ணியாச்சு. லைட் எரியுது. இது காஃபி மணிக்கு மணக்கா நீ மணிக்கு வாய திறக்காது. எல்லாத்துக்கும் வாய திறந்து செல்லாக்குட்டி வரும்போது இங்க இத ரெண்டுத்த கையில வச்சிருந்தா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா புதுசா இந்த ஸ்பூன் கிடைச்சோடனே இத கையில வச்சிருக்கா. அதுல என்ன வச்சிருக்கா? அந்த கையில ஏதாவது ஒண்ணு அவளே கையில வைக்கணும். பழச ரெண்டுத்தையும் கீழே போட்டாச்சு. இப்ப புதுசா இருக்க பையன் இருக்கான் தெரியுமா? மித்ரா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு. எங்க போணும்? எங்க போணும் இல்ல என்ன வேணும் சொல்லு. வாசிக்கணும். என்ன இப்ப கையை தூண்டி காணிக்க பழகி இருக்கா. எங்க வேணும்? என்ன வேணும் மித்து? என்ன வேணும்? வீடியோ எடுத்து போனா அவன் நம்மள்ட்ட காணிக்க மாட்டான். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எங்க போணும்? இது வேணுமா? இது வேணுமா? காஃபி வேணுமா? என்ன வேணும்? எதையா உன்னை காணிச்சுட்டா அது வேணும். தூண்டி காணிப்பா வைப்போம். அது வேணும், இது வேணும். எங்க போகணுமோ அங்க தூண்டி காணிப்பா அவளே. அப்புறம் ஒரு புஷ், இடுப்புல இருந்துட்டு ஒரு புஷ் நம்மள. ஆமா செல்லக்குட்டி. இன்னொரு அங்க போகணும். வளர்ந்துட்டே வாரா. மித்து எங்க போகணும்? எங்க போகணும் உனக்கு? எங்க போகணும்? அங்கேயா? செல்ல குட்டிமா. எங்க போகணும்? என்னது? நானும் வரணுமா? அதுவா சோப்பு கலர்ல இருக்குல்ல அதான். குட் மார்னிங். சரி அலர் அடிச்சே. மஹி காணி மூக்குத்திய பாப்போம். எடுத்துட்டு வச்சிட்டு வா. மஹி மித்து மித்ரா கடிக்கா. என்ன பண்ணது மித்து? ஹாய் இங்க வா. ஹே அழகா இருக்கு. பாத்ரூம் மதியதா இருக்கு பத்தியா? நைஸ். அழகா இருக்கு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வச்சுருக்கேன். ஸோ மகாவுக்கு லேசாக டிசென்ட்ரியாக இருக்குது, இது டயரியாவாக இருக்குது. அதனால ஜவ்வரிசி பால் காய்ச்ச போகிறேன். கிட்ட யார் இருக்கா? ஹாய் சொல்லு மித்து. ஹாய் இந்த டாட்டா காணிக்கா. டாட்டா சொல்லு. டாட்டா பாய் சொல்லு. ஹாய். எங்கே போகணும்?
ஓகே, டின்னருக்கு வந்து மார்னிக்கு பிடிச்ச பாஸ்தா தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால நம்மள்கிட்ட தான் இப்போ ஃப்ரெஷ் பேசில் இருக்குது. ஸோ ஏதோ ஆகி இருக்கு, அது பிடுங்கி போட்டுடலாம். ஸோ ஃப்ரெஷ் பேசில் இருக்கிறதுனால அதை லேசாக கிள்ளி எடுத்துக்க போகிறேன். கையிடு. பாஸ்தாவில் போடுறதுக்கு. ஸோ மேலே உள்ள அந்த இலையை மட்டும் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கோங்க, அப்போ அது திருப்பி வளரும். ஸோ மித்துக்குட்டி என் ஃபோனை கையில் பிடிச்சிருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கையெடுமா மித்து, கையெடு. ஃப்ரெஷ்ஷான பேசில் ரெடி. ஸோ ஃப்ரெஷ்ஷான பேசில் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா பண்ணிடலாம். மித்துக்குட்டிக்கு எங்கள் வீட்டில் பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் தான். அவளுக்கு கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு ஒரே ஹாப்பி. அவள் இலைய வச்சு விளையாடுறதும் அப்படிதானே மித்து? ஹாய் ஏய் குட்டி, இங்கே வேறு மித்துவா, என்னது? தா பெருமிட்ட தந்துரு, தா தாமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு பஸ் பண்ணிட்டு சரிடி சொல்ல குட்டி. ஹனிபி அண்ணா பஸ் பண்ணிட்டு வருது பாருங்க. நான் ஓட போகிறேன். ஸோ ஹனிபி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு இருந்துட்டு திருப்பி வந்துட்டேன் ஒரு 5 மினிட்ஸில். இங்கே இப்போ நிறைய பட்டர்ஃப்ளை. ஆண்டா ஆமாம், பசிக்குதாம்மா, சாப்பிடுவோம்மா. மித்துக்குட்டிக்கு வந்து ஜவ்வரிசி மகாக்கு செஞ்சேன்ல, அதில் கொஞ்சம் ஜாகரியும் பாலும் கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு பசி வந்துச்சு. மித்துவா, யம்மி யம்மி யம்மி. அவளுக்கு பிடிச்சிருக்கு, செல்லக்குட்டிக்கு பிடிச்சாச்சு. ஸோ மித்துக்குட்டி வந்து அவள் பெருமையை மதி. இது என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் டிஷ். மித்துக்கும் ஃபேவரட் ஆயிட்டு. யம்மி 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 இன் மை டம்மி, யம்மி டம்மி. மித்துக்குட்டி நல்லா இருக்கா? பெரியம்மா இதை சின்ன வயசில் பால் 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 பால்னு சொல்லுவேன். பால் 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 பால். என்னவா ஓ, என்ன வேணும், என்ன வேணும் மித்து, என்ன வேணும்? இந்தா 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 இந்தா. குழந்தைங்க வாயை திறந்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் vlog எடுக்கிற ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் vlog எடுக்கிறேன். பிகாஸ் இந்த லாஸ்ட் வீக் ஒரு ட்ரிப்பே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எங்கே போயிருந்தோம்? வர்க்கலா கிளிஃபுக்கு. மறந்தே போயிட்டேன். ஆனால் நான் vlog எதுவுமே எடுக்கல. 1 வீக் லிட்ரலி வந்து ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் வீக் நான் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஸ்டே தான் நான் vlog எடுக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த vlog வந்து மித்ரா கூட 1 டே நான் மித்ரா கூட வந்து மித்ரா இங்கே மகா பர்த்டேக்கு அப்புறம் ஸ்டே பண்ணியிருந்தேன், அப்போ எடுத்த vlog. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது ரெசிபீஸ் எதுவுமே அதில் இல்லையா. சரி ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெசிபி, செம்ம கிரேவிங்கான ஒரு ரெசிபி வந்துடுச்சுங்க. செம்ம கிரேவிங் வந்துடுச்சு. இது வந்து வைரலாக போயிட்டு இருந்த ஒரு ரெசிபி. அதை பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ சரி அதை இந்த vlogல ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டா அதிலலாம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. வைரல் டேட் பார்க் அப்படின்னு. ஸோ 4 இன்க்ரீடியன்ட், ரொம்ப ஹெல்தி, ஆனால் செம்ம டேஸ்டியாக வரப்போகுது. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கு வெறும் 4 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று வந்து டேட்ஸு, இன்னொன்று வந்து பீனட் பட்டர். இது என்னோட ஹோம்மேட் ஹனி ரோஸ்டட் பீனட் பட்டர்.
அதுக்கப்புறமா சாக்லேட், ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லாட்டி சாக்லேட் சிப்ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நட்ஸு, நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீசர்லேருந்து பீக்கன் நட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த ஹெல்த்தியான டேட் பார்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம நட்ஸை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் போதும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ். நீங்கள் கேஷ்யூ, ஆல்மண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதை உரத்தில் வச்சுருவோம். பீனட் பட்டர் வந்து இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹனி ரோஸ்டட் பீனட் பட்டர், அதனால இதில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குது. பட் நீங்கள் வந்து அன்ஸ்வீட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து டேட்ஸ் தேவை. ஸோ நான் ஆக்சுவலி இந்த 4, 5, 6, 7, 8, 9 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பேனில் தான் நான் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 9 டேட்ஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு அந்த பார்க்கை ஈஸியாக இருக்கும் வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஆடியோட எக்கோபிக். ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். டேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வரிசையாக நான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து அதில் ஒரு சீடை எடுத்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் அதை வந்து இது பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பேஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி பார்க்குக்கு வந்து சாக்லேட் அந்த மாதிரி வைப்பாங்க. பட் நம்ம வந்து டேட்ஸ் தான் பேஸ். அதனால் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லேயர் வச்சிடலாம். ஓகே, நம்மளோட டேட்ஸை வந்து ஒரு லேயராக வச்சாச்சு. ஓகே, ஸோ கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த வைரல் இதில் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து வைரலாக போச்சு. அதில் வந்து பனானா கூட பேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து நம்ம டேட்ஸை வச்சாச்சு. நான் ஒரு மேஷர் மாதிரி ஒரு இதை வச்சு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ அந்த இதை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம். அது வந்து பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க. அது ஈவனாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே, ஸோ நம்மளோட டேட் பேஸ் ரெடி. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 பவுல் வேணும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். இந்த டேட் பிட்ஸ் எல்லாம் மாற்றிடுறேன். ஸோ பீனட் பட்டர் இருக்குல்ல, பீனட் பட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர். பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்குது, அதில் தான் சவுண்டு கேட்குது. ஸோ சாக்லேட் சிப்ஸு ஒரு 1/2 கப் அளவுக்கு. இதை நான் வந்து மைக்ரோவேவில் ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பீனட் பட்டர் ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்குது. இது ஹோம்மேட் நல்லா, அதனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். இதை மட்டும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னா, மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணுறீங்கன்னா 10 செகண்ட்ஸில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டேட்ஸை வந்து நான் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பீனட் பட்டரை மேலே டாலப் மாதிரி போட்டு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஸோ இது நம்மளோட செகண்ட் லேயர். நீங்கள் வந்து பீனட் பட்டருக்கு பதில் ஆல்மண்ட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட செகண்ட் லேயர் ரெடி.
இப்போ தேர்ட் லேயருக்கு நான் கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நட்ஸ் வந்து எனக்கு மேலே டாப்பிங்க்கும் தேவை, அதனால் நான் ஒரு ஸ்பூன் நட்ஸ் மட்டும் டாப்பிங்க்கு வச்சுக்கலாம் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ போட்டாச்சா. இப்போ வந்து சாக்லேட் நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஜஸ்ட் எனக்கு வந்து 10 செகண்ட்ஸோ 20 செகண்ட்ஸோ தான் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சாக்லேட்டை ஸோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? ஐயோ, இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது பண்ணணும்னே இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தா இதில் சுகருன்னு பார்த்தா நம்ம டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நான் வந்து இன்றைக்கி செமி ஸ்வீட் சாக்லேட்டு, நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா இது செம்ம ஹெல்தி. பிகாஸ் கீழே டேட்ஸு, மேலே பீனட் பட்டர், அதுக்கு மேலே நட்ஸு, எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நம்ம வந்து சாக்லேட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட அடுத்த லேயரும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த சாக்லேட்டை மேலே தூவிடுங்க. சாக்லேட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த நட்ஸை. ஓகே, அம்பிடுதேன். இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த டெசர்ட் சால்ட் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளூரிடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரௌனிஸ், குக்கீஸ் அதிலெல்லாம் போடக்கூடிய சால்ட்டு. அந்த சில ஸ்வீட்டுக்கு வந்து லேசாக அந்த ஒரு உப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல, அதுக்கு தான் இது. ஸோ அதில் ஒரு பிஞ்ச் எடுத்து நான் வந்து சாக்லேட்டுக்கு மேலே தூவி விட போகிறேன். ரொம்பவும் போடாதீங்க, இது வந்து அப்படி மேலே வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கடிக்கும்போது அந்த சால்ட் வந்து ஸோ உங்களுக்கு மேலே தெரியுது அந்த ஃப்ளேக்கி சால்ட் மாதிரி, அதுதான் அந்த ஃப்ளூரிடிசல். இது வந்து செட் ஆகி நம்ம கடிக்கும்போது அந்த லேசாக ஒரு உப்பு வரும். அந்த சாக்லேட்டு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட இதை வந்து ஃப்ரீசரில் 5 நிமிஷம் வச்சங்க, அவ்வளோதான். சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பார்க்கை கட் பண்ணிடலாம். யம்மி. இன்னும் கொஞ்ச நேரம் செட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்மாக இருக்கும். இப்போ டேஸ்டிங் டைம். ஸோ கீழே வந்து டேட்ஸு சூவியாக இருக்கும். வேற கீழே வந்து அந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக ச்சியூயாக இருக்குது. மேலே அந்த பீனட் பட்டர், அந்த நட்டி ஃப்ளேவர், அதே மாதிரி தான் அந்த நட்ஸும் நல்ல ஒரு க்ரன்ச் கொடுக்குது. சாக்லேட் வந்து ஹார்டாக, மேலே வந்து அந்த சால்ட் போட்டிருக்கோம் தெரியுமா, அது வந்து வாயில் கடிக்கும்போது அந்த இனிப்பில் அந்த லேஸ் ஒரு உப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுதான் வந்து இந்த கம்மிங் வீக்கில் வந்து டெசர்ட். ஸோ எப்போல்லாம் இனிப்பு சாப்பிட்ணுன்னு இருக்கோ இதை ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்டியும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.